120 ஆண்டுகள் பழமை. முதல் பட்டதாரிகள் மீண்டும் ஒரே மேடையில். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் முதல் பட்டதாரிகள் சங்கமம் நாளை நடைபெறுகிறது. இந்தியாவில் 120 ஆண்டுகளை கடந்த பழமையான கல்வி நிலையமாக விளங்கும் கோவை வேளாண்மை கல்லூரி 1971ஆம் ஆண்டு பல்கலைக்கழகமாக உயர்த்தப்பட்டு அதே ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதி அப்போதைய தமிழக முதல்வர் கருணாநிதி தொடங்கி வைத்தார். இந்த பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி முதல் வேளாண்மை பட்டம் பெற்ற 156 பட்டதாரிகளில் பலர் நாளை சங்கமத்தில் பங்கேற்கின்றனர். இதில் 55 பேர் தற்போது இல்லை. முதல் பட்டதாரிகளில் பலர் தமிழக வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை, தேசிய வங்கிகள், தனியார் நிறுவனங்கள் உள்ளிட்ட துறைகளில் உயர் பதவிகளில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள். சிலர் பேராசிரியர்களாகவும் தொழில் முனைவோர்களாகவும் திகழ்ந்துள்ளனர். முதல் பட்டதாரிகள் குழுவை சேர்ந்த முருகேச பூபதி வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தராக இருந்துள்ளார். நாளைய நிகழ்வில் 60க்கும் மேற்பட்டோர் குடும்பத்துடன் பங்கேற்க இருக்கின்றனர். சிறப்பு விருந்தினராக செயல் துணைவேந்தர் சுப்பிரமணியம் கலந்து கொள்கிறார். அனுபவ பகிர்வு, கலை நிகழ்ச்சிகள், குழு புகைப்படம், குழுக்கள் முறையில் பரிசு வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. கல்வி விதைத்த விதைகள் இன்று சாதனைகளாக மலர்கின்றன.